அமெரிக்காவோட 2 டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களுக்கு எதிராக நாங்கள் எங்களோட ஆன்டிஷிப் மிசைல்ஸ் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை வீசினோம். வேற வழி இல்லாமல் கடைசி நேரம் மெனுவர்ஸை பண்ணி அந்த கப்பல்கள் தப்பிச்சது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியை காலி பண்ணி அந்த 2 கப்பல்களும் கிளம்பிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் 3 அமெரிக்காவோட போர்க்கப்பல்களை நாங்கள் இடைமறித்திருக்கோம்னு ஐஆர்ஜிசியோட ஒரு முக்கியமான பிரிவாக இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியோட கப்பற்படை இவங்க ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த கப்பல்களை நோக்கி ஏவுகணைகள் ஃபயர் பண்ணக்கூடிய அந்த வீடியோ காட்சின்றதும் வெளியிடப்பட்டிருக்கு. ஈரான் பக்கம் இந்த அளவுக்கு எஸ்கலேஷன் இருக்கப்போ ரஷ்யா உக்ரைன் பக்கம் அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ரொமேனியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகம், உக்ரைனோட எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம், அதுல ரொம்ப பெரிய ஒரு பிளாஸ்ட், அந்த சில கிரேன்கள் டேமேஜ் ஆகக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளாஸ்ட், ரொமேனியாவோட ரொம்ப பெரிய ஒரு துறைமுகம்னு சொல்லலாம். அதை பண்ணது ரஷ்யா தான் ஆரம்பத்தில் உக்ரைன் ஒரு பழி தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நாங்கள் ரொமேனியாவை முன்கூட்டியே வார்ன் பண்ணிட்டோம், எலக்ட்ரானிக் ஜாமிங்னால இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எங்களோட ட்ரோனை ரஷ்யா முடக்கிட்டாங்க, அதனால அது ட்ரிஃப்ட் ஆகி இந்த பக்கம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு தகவல் என்ன தெரியுமா? ட்ரிஃப்ட் ஆகி வந்த ட்ரோன் ஆல்மோஸ்ட் கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணி எக்ஸாக்டாக அந்த பியர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை நோக்கி போய் அடிச்சிருக்கு. அதுவும் கிரேன்கள் இருக்கக்கூடிய பகுதி அடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசலாம். இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தான் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஈரான் யுத்தத்தை பற்றின செய்திகள்ல இருந்து இந்த ஒரு பதிவு தொடங்கலாம். அமெரிக்காவோட 2 முக்கியமான போர்க்கப்பல்களாக இருக்கக்கூடிய USS DDG-103 மற்றும் USS DDG-87 இது ரெண்டுமே ஓமன் கடல் பகுதியில் இருந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்குள்ள நுழையத்துக்கு முயற்சிகள் பண்ணிருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கம்ப்ளீட்டா இன்னும் ஈரானோட கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல கன்னி வெடிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை தவிர்த்து சேஃப் பேசேஜ், பாதுகாப்பான வழித்தடங்களுக்கு ஈரானோட உதவி இல்லாமல் இப்போ வரைக்கும் யாருனாலையும் போக முடியாது. அப்படி அமெரிக்கா அந்த வழியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒன்று ஈரானோட அப்ரூவல் வேணும், அப்படி இல்லையா அங்கே இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அமெரிக்காவோட கப்பற்படை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட கப்பலை கொண்டு போக முடியும். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸோட கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா ஈரான் கிட்ட இருந்துட்டு இருக்கு. இந்த கப்பல்கள் எதற்காக உள்ள வந்ததுன்னு தெரியல. ஓமனோட கடல் பகுதியில இருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல ஈரான் நிர்வகிக்கக்கூடிய அந்த பகுதி இல்ல அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி இந்த 2 கப்பல்களும் முன்னாடி வேகமா நகர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸோட அந்த ரெட் ஜோனுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த 2 டெஸ்ட்ராயர்களை ஃபாலோ பண்ணி அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆம்பிபியஸ் அசால்ட் ஷிப்பா இருக்கக்கூடிய USS ட்ரிபோலியும் கொஞ்சம் தொலைவில் இதை ஃபாலோ பண்ணதா சொல்றாங்க. இப்படி இந்த கப்பல்கள் வரதை பார்த்துட்டு ஈரானோட கப்பற்படை என்ன பண்ணிருக்காங்கன்னா, காதர்னு சொல்லக்கூடிய ஒரு மிசைல், இதுல 2 வேரியன்ட் இருக்கு. ஒன்னு லேண்ட் அட்டாக், இன்னொன்னு ஆன்டிஷிப் மிசைல், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையா பயன்படுத்தலாம். அதுல 5 ஏவுகணைகளை ஃபயர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷாஹித் ரானே வகையில் இருக்கக்கூடிய 3 ட்ரோன்கள் இந்த கப்பல்களை நோக்கி ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. இது லான்ச் பண்ணக்கூடியது, அந்த ட்ரோன்கள் லான்ச் பண்றதும் அந்த ஏவுகணைகள் ஏவக்கூடியதும் வீடியோவை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்படி ஏவப்பட்ட அந்த ஏவுகணைகள் அந்த கப்பல்களை நோக்கி போறப்போ இன்டர்செப்டர்ஸ் எதையும் ஃபயர் பண்ணாம மெனுவர் பண்ணி அந்த கப்பல்கள் தப்பிச்சதா சொல்றாங்க. இன்னும் சில ரிப்போர்ட் ஈரான் இன்டர்நேஷனல்லாம் ரிப்போர்ட் பண்ணிருக்கிறத பார்த்தோன்னா சில மிசைல்ஸ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸை பயன்படுத்தி இந்த மிசைல்ஸ் ஈரான் ஏவுன அந்த ஏவுகணைகளை அமெரிக்காவோட கப்பல்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு பாதிப்பும் அமெரிக்காவோட கப்பற்படை கப்பல்களுக்கு இப்போ வரைக்கும் ஏற்படுத்தப்படலை. அது அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி அந்த இடத்துல இருக்கு. ஆனால் இந்த கப்பல்கள் எதற்காக உள்ள வந்தது? ஆம்பிபியஸ் அசால்ட் ஷிப் உள்ள வருதுன்னா அதில் ஆயிரக்கணக்கான சிறப்பு படை வீரர்கள் இருப்பாங்க. ஏற்கனவே ஈரானோட ரொம்ப முக்கியமான தீவுகள், கார் தீவுகள்லாம் எண்ணெய் வளத்தில் ஈரானோட எண்ணெய் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு தெரியுது. அப்போ அதை பிடிக்கிறதுக்கான முயற்சிகளில் அமெரிக்கா சின்னதாக ஒரு ட்ரையல் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, இல்லை இந்த ஒரு நேவல் பிளாக்கெட்டை நம்ம பிரேக் பண்ணோம்னா அதுக்கு என்னென்ன முறையில் நம்ம தயாராகணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஒத்திகை பார்க்கறதுக்கான ஒரு சம்பவமாக இதை மாற்றிருக்காங்க. ஆனால் அதில் இப்போதைக்கு வெற்றியானது ஈரானுக்கு கிடைச்சிருக்கு. சரி, அடுத்தது என்ன அப்டேட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோன்னா அந்த USS ட்ரிபோலியும் பின்வாங்கி இருக்கு ஈரான் செஞ்ச அந்த ஒரு சம்பவத்தினால. சதர்ன் லெபனனில் இன்னைக்கு ஒரு நாளில் மட்டுமே 30க்கும் அதிகமான இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு. லெபனனோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய நபீப் பெரி அவர்கள் ஹெஸ்புல்லா லித்தானி ரிவர்ல இருந்து பின்வாங்குற வரைக்கும் இஸ்ரேல் அந்த பகுதியை தாக்குவாங்க. ஸோ 2 தரப்புமே, இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா அல்லாத ஒரு ஜோனா அதை உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, 2 தரப்புமே அந்த பகுதியிலிருந்து பின்வாங்கணும்னு இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நேற்று சீஸ்ஃபயர் சைன் பண்ணப்பட்டது. அதாவது இஸ்ரேல் இந்த லித்தானி ரிவர்ல இருந்து பின்வாங்கணும், ஹெஸ்புல்லாவும் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் ஹெஸ்புல்லா இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க. அப்படி தாக்குறப்போ நாங்கள் மட்டும் இந்த இடத்துல பின்வாங்கணும்னா அது ஏற்புடைய ஒரு விஷயமா இருக்காது. இஸ்ரேல் கம்ப்ளீட்டா வெளியில போற வரைக்கும் நாங்களும் பின்னாடி போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு லெபனான் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ லெபனான் அரசாங்கம் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமா திரும்பிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இஸ்ரேலுக்கு ஆதரவா ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க. இப்போ ஹெஸ்புல்லா 2 தரப்பையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பாங்க. லெபனனோட ஆர்மி ஹெஸ்புல்லாவோட ரொம்ப வீக்கான ஒன்று. ஆனால் உள்நாட்டில் இருந்து இஸ்ரேலுக்கு ஹெல்ப் கிடைக்குதுன்னா ஈஸியாக ஹெஸ்புல்லாவோட
கமாண்டர்ஸ் எங்கெங்க இருக்காங்க, இல்லை அவங்களோட நடமாட்டங்கள் எங்கே இருக்குன்றதை இஸ்ரேல்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதோட தொடர் நிகழ்வுகளாக இந்த மாதிரி பல தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஒரு பக்கம் இந்த மாதிரி தீவிரமாக நடந்துட்டு இருக்க நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் கடந்த ஒரு 2 வாரத்தோட அந்த பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். ரஷ்யா இவ்வளவு நாள் காத்த அமைதியை இப்போ இதுக்கப்புறம் காக்க போற மாதிரி தெரியல. உக்ரைனும் சும்மா இல்லை, ரஷ்யாவோட கப்பற்படைக்கு எதிராக நேற்று சியாஃபாசோ பகுதியில் ஒரு சரக்கு கப்பல், டேங்கர் கப்பலான தாக்கப்பட்டிருக்கு. அதில் 5 அசர்பைஜானோட சிட்டிசன்ஸ் அந்த கப்பலில் வேலை செஞ்ச நபர்கள் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி டெய்லி ரஷ்யாவோட ஆயில் டெர்மினல்ஸ் அடிக்கிறது, ரஷ்யாவில இருந்து எண்ணெய் எடுத்துட்டு வரக்கூடிய கப்பல்களை சி ட்ரோன்ஸ், இந்த சிபேபி போன்ற ட்ரோன்களை பயன்படுத்தி அடிக்கிறது சொல்லிட்டு உக்ரைனும் ரேம்ப் அப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னைக்கு முக்கியமா நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, 10:30 மணிக்கு ஒரு அறிவிப்பு ரொமேனியாவில இருந்து வருது. கான்ஸ்டன்டா துறைமுகம், இது உக்ரைனோட எல்லையில இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய, அதாவது ரொமேனியாவோட ஒட்டுமொத்த வர்த்தகத்துல பாதிக்கும் அதிகமாக ஹேண்டில் பண்றது இந்த ஒரு துறைமுகம் தான். அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் மிகப்பெரிய அளவு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. அதுவும் இந்த எக்ஸ்ப்ளோஷன் எந்த இடத்துல, அந்த வெடிப்பு எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த கப்பல்கள்ல இருந்து சரக்குகளை ஏற்றி இருக்கிறதுக்காக இந்த கிரேன் செட்டப்லாம் வச்சிருப்பாங்க. சென்னை துறைமுகம் பார்த்துருக்கீங்க, இல்லை எந்த ஒரு துறைமுகத்தை நீங்கள் போனீங்கனாலும் அந்த கிரேன் அமைப்புகளானது இருக்கும். கரெக்டாக அந்த கிரேன் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த சைடில் போட்டிருக்கக்கூடிய அந்த பேரில் நேரடியாக அந்த ட்ரோன் மோதி இருக்கு. பெரிய சேதாரமானது ஏற்பட்டிருக்கு. ஒரு 10 to 15 அடி வரைக்கும் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவு கிராக் மட்டும், அதாவது பள்ளம் விடுற அளவுக்கு ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இதில் உடனடியாக செய்திகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உக்ரைனோட மீடியாஸோட கியூ போஸ்ட் போன்ற ஊடகங்கள்லாம் ரஷ்யா ட்ரோன் அட்டாக் ரொமேனியா மேலே பண்ணிட்டாங்க, உக்ரைனை தாக்க வந்த ட்ரோன்கள் அந்த இடத்துல உக்ரைன்ல இருந்து டைவர்ட் ஆகி அந்த பகுதியை தாக்கிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக ரஷ்யா இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ரொமேனியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதரக அதிகாரிகள் இதுக்கு ரஷ்யாவுக்கு எந்த விதமான சம்பவமும் கிடையாது, இது உக்ரைனோட ட்ரோன் தான், அந்த உக்ரைனோட ட்ரோன் வேணும்னே கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் அக்யூரஸியோட அடிச்சிருக்கு, இதுக்கு ரஷ்யாவுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இதில் அமைதியாக இருந்த ரொமேனியா அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒரு அப்டேட்டை கொடுக்குறாங்க. இது உக்ரைனால பண்ணப்பட்ட ஒன்று தான், ஆனால் முன்கூட்டியே உக்ரைன் எங்களுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காலை நேரத்தில் ரஷ்யாவின் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக 5 கடல் ட்ரோன்களை உக்ரைன் ஃபயர் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ட்ரோன்கள் என்ன பண்ணிருச்சுன்னா, ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் ஜாமிங், எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னால ஜிபிஎஸ் கட் பண்ணப்பட்டு கடலோட நீரோட்டத்தின் காரணமாக அடிச்சு வரப்பட்டுச்சு. ஸோ இந்த 5 ட்ரோன்களும் உங்களோட கடற்கரை பகுதியில் நோக்கி வந்துட்டு இருக்கு, நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்கன்னு உக்ரைன் ஒரு அப்டேட்டை கொடுத்தாங்களாம். அந்த அப்டேட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா 4 மணி நேரம் கழிச்சு இந்த ஒரு வெடிப்பு நடந்தது. ஸோ இது எங்களுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தகவல் கிடைச்சதுனால ஆயிரக்கணக்கான நபர்கள் அந்த பகுதியை விட்டு நாங்கள் காலி பண்ணிட்டோம். ரொமேனியாவோட கடற்கரை பகுதியில் இந்த டனுப் ரிவரோட அந்த ஒரு கோஸ்டல் லைன், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நாங்கள் வெளியில் போக சொல்லிட்டு இதனால் உயிரிழப்புகளை தவிர்த்துறோன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. சரி, இதில் என்னடா இருக்குது, ரஷ்யா ஜிபிஎஸ் டினைடு ஜோனை உருவாக்கியிருப்பாங்க, அதனால் உக்ரைன் முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கலான்னு முடியல. இன்னும் இருக்கு சொல்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு ரஷ்யானால அந்த ஜிபிஎஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படுத்தப்பட்ட பகுதிகளை ஒரு சின்ன ஒரு மேப் ஒன்று கிடச்சிருக்கு, அதை நான் முன்னாடி காமிக்கிறேன். இதில் அந்த ரெட் கலர் ஜோனில் இருக்கிறது அதிகமாக ஜிபிஎஸ் கட் பண்ணப்பட்ட ஒரு ஜோன், கிரீன் எல்லோலாம் பார்ஷியலி கட் பண்ணப்பட்டது. இதில் எதுலேயுமே இந்த ஒரு துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதி ஹைலைட் பண்ணப்படலை. இது பெரிய ஒரு சந்தேகத்தை உருவாக்குதா. ரெண்டாவது இருக்கக்கூடியது அந்த ட்ரோனோட பாத். தெளிவாக பாருங்க, அந்த துறைமுகத்திலிருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கப்போ அந்த ட்ரோன் எக்ஸாக்டாக அந்த கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் அந்த துறைமுகத்தோட அந்த ஒரு நுழைவாயில் இருக்கும், கப்பல்கள் போவதுக்கு அந்த சின்ன ஒரு பகுதியை விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய 2 அந்த கடலோட ஆழத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு வழித்தடத்தை விட்டுட்டு. எக்ஸாக்டாக அது வழியாக நுழைஞ்சு இந்த கிரேன்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த பகுதியில் வெடிச்சிருக்கு. 5 ட்ரோன் காணாமல் போச்சுன்னு சொன்னாங்க. அந்த 5 ட்ரோனில் இப்போ வரைக்கும் மீதம் இருக்கக்கூடிய 4 ட்ரோனை கண்டுபிடிக்க முடியல. இந்த ட்ரோன் கடலோட நீரோட்டத்தினால் அடிச்சு வரப்பட்டதுன்னா அது அந்த துறைமுகத்தில் நுழையிறதுக்கு முன்னாடியே ஒன்று கடலில் மோதி வெடிச்சிருக்கணும், இல்லை அந்த பக்கவாட்டு சுவர்களையாவது மோதி வெடிச்சிருக்கணும். கரெக்டாக அந்த ஓப்பனிங் வழியாக உள்ள நுழைஞ்சு எக்ஸாக்டாக கிரேன்கள் இருக்க இடத்துல வெடிச்சிருக்கு. அதுதான் எப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இதில் இன்னும் அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த கடற்கரையிலிருந்து எக்ஸாக்டா வெறும் சில மீட்டர் தொலைவுல சொல்லி வச்ச மாதிரி இந்த ட்ரோன் மெயின்டைன் பண்ணிருக்கு. கடலோட நீரோட்டம், அதுவும் கடல் சீற்றமா இருக்கக்கூடிய நேரத்திலாம் அது எவ்வளவு வேகமா கரையை நோக்கி தள்ளப்படும் தெரியும். ஆனா இந்த ட்ரோனோட பாதையை பார்க்கறப்போ இது தற்செயலா நடந்த மாதிரி தெரியல. எதுக்கு இதை உக்ரைன் பண்ணணும், இதை உக்ரைன் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லல, ஆனா பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரீசெண்டா பார்த்தோன்னா நாட்டோ விசஸ் ரஷ்யான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போராட்டம், இல்ல அதுக்குள்ள இழுத்து விடுறதுக்கு ஜெலன்ஸ்கி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கப்போ ஒரு ஸ்ட்ரைக் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ரொமேனியாவுக்கு ஏற்பட்டு, இல்லை நாங்கள் இதை பண்ணலை, ரஷ்யா தான் இதை பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க மேலே பழி தூக்கி போடலாம். இன்னைக்கு காலையில் ஊடகங்கள் பண்ண மாதிரி. அப்படி இல்லையா, நான் தான் பண்ணேன், ஆனால் என்னோட ட்ரோனை அவங்க ஜாம் பண்ணிட்டாங்க, இதுக்கும் காரணம் ரஷ்யா தான் சொல்லி எந்த அளவுக்கு நாட்டோவை ட்ராக் பண்ண முடியுமோ அதுக்கான வேலையாக கூட இருக்கலாம். இதை தாண்டி வேறு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வழி இல்லை. ஒரு யுத்தம் எந்த அளவுக்கு விளைவுகளை கொடுக்கும், அதுவும் பக்கத்து நாடுகளுக்கு கொடுக்குன்றதை ஒவ்வொரு நாளும் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ இருக்குது. என்னன்னா, இந்த ரஷ்யா உக்ரைனில் கடந்த சில நாட்களாக எவ்வளோ ரஷ்யா அவங்களோட அமைதி எழுந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். அது தெளிவாக ஒரே ஒரு பேட்டர்னை காமிக்குது. ரஷ்யா இதுக்கப்புறம் பின்வாங்க போகிறதுக்கு இல்லை,
எவ்வளோ சீக்கிரம் அந்த கமாண்ட் சென்டர்ஸ் அடிக்க முடியுமோ, உக்ரைனோட அந்த டெசிஷன் மேக்கிங் சென்டர்ஸ் அடிக்க முடியுமோ அதை டார்கெட் பண்ண போகிறாங்க. இது சீக்கிரமாக இந்த யுத்தம் முடியறதுக்கான ஒரு வழிவகையும் உருவாக்கும். ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன்று, அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் நோக்கி ஈரான் மிசைல்ஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, ரஷ்யா தான் இந்த ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு உக்ரைன் ஆரம்பத்தில் கிளைம் பண்ணி அதுக்கப்புறமா இது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டு பற்றின உங்களோட கருத்துக்கள், இதுக்கு பின்னாடி நடக்கூடிய அரசியலை பற்றின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோஸ் நிற்போம். அதில் விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.